நேர்களே, நம்ம கலர் தெரப்பி ரன்னிங்கில் இருக்குது. அதனால் ஒரு சூப்பரான கலர் ஒயிட் கலர். சார், வீட்டில் ஒயிட் வைக்கலாமா? எந்த திசையில் வைக்கலாம்? வீட்டுக்கு ஃபுல்லாகவே பூசலாமா? ஒயிட் கலர்னால் லாபமா நஷ்டமா? அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன பிரச்சனை? பாருங்கள், ஒயிட் கலர் இஸ் தி பெஸ்ட் கலர். ஒயிட் இஸ் இண்டிகோ. அதாவது அந்த காலத்தில் ஸ்கூல் படிக்கும் பொழுது விப்ஜிஆர் என்று சொல்லுவாங்க. சூரியன் ஒளியில் இருக்கிற எல்லா ஒளிக்கதிர்களும் சேர்ந்தால் வெள்ளை கலர். வெள்ளையே நம்ம வீட்டில் இருந்தால், எந்த திசையிலையும் இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கு என்று அர்த்தம். ஒரு மனிதனுக்கு ஆத்மா காரகனான கிரகம் சூரியன். ஒரு மனிதன் நல்லவராக இருந்தால், நல்லா பேசுகிறாரா, தைரியமாக பேசுகிறாரா, அடுத்தவருடைய உணர்வை புரிஞ்சு கொள்கிறாரா, அல்லது அடுத்தவருக்கு தீமை செய்யாமல் நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரா? இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லும் பொழுது, ஆத்மாக்காரக்கான கிரகம் சூரியன் நல்லா இருந்தால் மாத்திரமே நடக்கும். இந்த சூரியனின் கலர் ஒயிட் கலர். உங்கள் வீட்டுக்கு ஒயிட்லேயே வெளியேவும் உள்ளேயும் ஒயிட் கலர் இருந்தால், எந்த கலருடைய நெகட்டிவிட்டி வந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும், ரிட்டர்ன் அனுப்பிச்சிடும். பிரச்சனை உங்களுக்கு வந்து சேரே சேராது. நீங்கள் ஒயிட் துணி போட்டாலும், வீட்டில் ஒயிட் கலர் இருந்தாலும், அந்த வடக்கு செவுராக இருந்தாலும் சரி, தெற்கு செவுராக இருந்தாலும் சரி, கிழக்கு இருந்தாலும் சரி, மேற்கு இருந்தாலும் சரி, ஒயிட் இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் மன சந்தோஷம் இருக்கும். பாருங்கள், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் மல்டி கலர் இருந்தது. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாம்பேயில். நான் போய் ஒன்று சொன்னேன், சார் இதெல்லாம் விடுங்க, நான் ஒரு சாதாரணமான விஷயம் சொல்கிறேன். சேஞ்ச் யுவர் ஆல் ஃபர்னிச்சர் டு ஒயிட், யூ வில் ஹாவ் எ பீஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னு. அப்படியா அப்படின்னாங்க. எஸ். அவங்க மாற்றின பிற்பாடு இன்றைக்கி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு பில்டிங்கில் 600 பேரும், அவங்க டோட்டல் வேர்ல்டில் ஒரு 28 இடத்துல அவர்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. சந்தோஷமாக இருக்காங்க. 10,000 பேர் மேலே வேலை செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. சார் என்ன சார் இதெல்லாம்? நான் அப்போ சொன்னேன், பாருங்கள், உங்கள் வீட்டில் ஒரு செக்ஷன் ப்ளூவாக இருந்தது, மல்டி கலர் இருந்தது. உங்கள் வீட்டில் சவுத் வெஸ்ட் காலியாக இருந்தது. இதில் அந்த கதையை சொல்கிறேன். அந்த சவுத் வெஸ்ட் காலியாக இருக்கும் பொழுது ராகு ஆக்டிவேட் ஆகி நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிட்டீங்க ஓவராக. அதெல்லாமே நீக்கிட்டோம். ஒயிட்டு எனக்கு சந்தோஷமாக. சாதாரணமான குடிசையில் இருக்கிற ஏழைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் வீட்டில் மண் செவுறு இருந்தாலும் சுண்ணாம்பு வாங்கி ஒயிட் கலர் பூசுங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. தூங்குனா தூக்கம் வரும்ப்பா. 2 ரூமுக்கு போயிடுவீங்க, 2 ரூமில் வாழ்கிறீங்க. மல்டி கலர் வேண்டாம், ஒயிட் கலர், நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க. ஆஃப் ஒயிட் வரைக்கும் வைக்கலாம். அதாவது 2 சொட்டு அதில் மஞ்சள் கலந்து ஆஃப் ஒயிட் அண்ட் ஒயிட். இந்த 2 கலரும் வேர்ல்டில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும், பெரிய பெரிய பேர் புகழ் வாங்கினவுடைய வீடும், மன சந்தோஷமாக யார் யார் வாழ்ந்தாங்களோ அவங்க வீட்டில் எப்பொழுதுமே வெள்ளை கலர் தான் இருந்தது. யார் யார் வீட்டில் வெள்ளை கலர் இருக்கின்றதோ அவர்களுடைய வீட்டில் தன்னுடைய வாரிசுகளுடன் எந்த விவாதம் வந்தாலும் அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிவிடும், அது பெருசாக வளராது என்று சொல்லலாம். இந்த வெள்ளை கலர் சூரியனின் கலர். நைட் நேரத்தில் நம்ம சந்திரனின் ஒளியை பார்க்குறோம்.
அது மனசை சந்தோஷம் கொடுக்கிற, அதாவது பௌர்ணமி சந்திரனின் ஒளி பார்க்கும் பொழுது நாங்கள் சொல்லுவோம், அந்த நேரம் பாயாசம் செய்து சந்திரனுக்கு வைத்து நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இல்லை பாருங்கள், சந்திரன் ஒயிட், அந்த ஒளி ஒயிட், பாயாசம் ஒயிட். இந்த சந்திரனின் ஒளி அந்த பாயாசில் படும் பொழுது அது அமிர்த ரேஸ், அந்த பார்வை, சந்திரனின் ஒளி பார்வை அமிர்தத்தை கொடுக்கின்றது. அதை நாம் சாப்பிட்டால், கன்சியூம் பண்ணிட்டால் நமக்கு உடலில் பலம் ஏற்படும். அதனால் வெள்ளை கலர் எப்பொழுதுமே எந்த வீட்டிலோ எந்த ஆஃபீஸிலும் இருந்தால் எல்லோருக்கும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் தவிர அது தீமை செய்யாது. ஆனால் வீட்டில் மல்டி கலராக இருந்து நீங்கள் வெறும் ஒரு பாகத்தில் வெள்ளை வச்சிங்கன்னா, அது என்ன பாகம்? தென்மேற்கு அல்லது தென்கிழக்கில் சும்மா அங்கே ஒரு பாயிண்டில் மாத்திரம் ஒயிட் இருக்குது, அப்பொழுது அது நெகட்டிவிட்டியை கொடுக்கும். ஏனென்றால் தென்கிழக்கு சிவப்பு ஏரியா, அதில் நீங்கள் ஒயிட்டை போட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே கலராக இருந்தால் அது ரிஸ்காக போய்விடும், விவாதத்தை கொடுத்துடும். அதே போல் நீங்கள் நார்த் வெஸ்ட் ஒயிட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். நார்த் வெஸ்ட்டு என்னது, வடமேற்கு, வடக்கு திசையிலையும் மேற்கு திசையும் சேரும் இடத்தில் ஒயிட் இருக்கணும் அப்படின்னும். அங்கே நீங்கள் வேறு கலரை போட்டுட்டு வடக்கில் ஒயிட்டை போட்டிங்கன்னா அதுவும் மனநோய் கொடுக்கும். தென்மேற்கில் நீங்கள் ஒரு கார்னரில் ஒயிட் போட்டு மிச்சம் எல்லாமே மல்டி கலர் போட்டிங்கன்னா அதுவும் சண்டை சச்சரவத்தை கொடுக்கும். ஏனென்றால் ராகுவுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, அதனால் கிரகணமாக இருக்கும். வெள்ளை கலர் வீட்டுக்கு பூசும் பொழுது பூரா வீடு ஒயிட்டாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக. அப்பொழுதுதான் அந்த வெள்ளை கலருடைய பார்வை, ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.